ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனோஜ் சரியான முட்டாள், அவருக்கு எதுவுமே செய்ய தெரியாது, அவர் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வச்சாருங்க ஒரு ஆப்பு. என்னன்னு கேட்குறீங்களா? ரோஹிணி வீட்டுக்கு போய் ரோஹிணிகிட்ட 5 லட்ச ரூபாவை கொடுத்தாருங்க. அப்போ அந்த ரோஹிணி சொன்னாங்க, வேணாம், இந்த 5 லட்சத்தை நான் வாங்கினா உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், எனக்கு இந்த வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன்னோட ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்க, ஆனால் எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா நீ ரத்த டெஸ்ட் எடுக்க வராத, அதே மாதிரி உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பான்னு சொல்லாத, அதுக்கு ஒரு டயம் இருக்குது, அந்த டயத்தில் நம்ம சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லையில் அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு டயம் இருக்குன்னா எப்போ? என் பிள்ளை 9 மாதத்தில் வெளியில் வந்துடும், அது வரைக்கும் டயம் இருக்குன்னா எப்போ டயம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக டயம் இருக்குது, அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. ரோஹிணி வாங்க மாட்டுறாங்க. ஆனால் அவருடைய நல்ல சான்ஸுங்க, நல்லா தாங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இவர் போய் இப்படியே ரோஹிணிகிட்ட கொடுத்த காசை அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவார். அம்மா, ரோஹிணிகிட்ட நான் பேசி காசை கொடுத்துட்டேன், ரோஹிணி சரின்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். விஜயாவும் நம்பிட்டு திரும்ப வக்கீலம்மாட்ட போவாங்க. வக்கீலம்மா சொல்லுவாங்க, திரும்ப ஃபோன் பண்ணி வக்கீலம்மா கேட்கையில் இல்லையே நான் அப்படிலாம் சொல்லலையேன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்ன்றது தெரியும். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்ற பட்டனை மட்டும் ஒரு தடவை தொட்டு விட்ருங்கப்பா.